ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 13வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயிமினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ஒரு சபைக்கு தீர்க்கதரிசிகளாக போதகர்களாக இருப்பது அத்தனை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கணம்பற்ற தேவனுடைய ஒரு கிருபை என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இவர்கள் நியமிக்கப்பட்ட இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார் என்று பார்க்கிறோம். சவுலும் பவுலும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இது கிபி 46 அந்தியோகியாவில் இருந்து உலகமெங்கிலும் சுவிசேஷ தீபமானது கொண்டு செல்கிறதற்காக ஆவியானவர் திருவுளம் பற்றின காரியத்தை இது குறிக்கிறது. இங்கிருந்து பவுல், பர்னபா, மார்க் எனப்பட்ட யோவான் அந்தியோகியாவிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செலிக்கியாவுக்கு வருகிறார்கள். அங்கிருந்து 160 கிலோமீட்டர் உள்ள சீப்புரு தீவு பர்னபாவினுடைய தாய்நாட்டிற்கு அவர்கள் வருகிறார்கள். இது மத்திய தரைக்கடலினுடைய நடுப்பகுதியாக இருக்கிறது. அதனிலே ஒரு முக்கிய நகரமாக சாலமி என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. ரோமருடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய பாப்போ பட்டணத்திற்கும் அவர்கள் கடந்து வருகிறதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இங்கே பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் என்று சொல்லி இங்கே 9ஆம் வசனத்திலே அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து என்று லூக்கா தன்னுடைய 2வது அத்தியாயத்திலே அப்போஸ்தலர் 13 பவுலினால் செய்யப்பட்ட அந்த ஊழியத்தையும் அவருடைய முதல் மிஷனரி பயணத்தையும் எழுதும் பொழுது முதலாக பவுல் என்கிற வார்த்தையை அவர் இங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். நாம் அநேக நேரங்களிலே நினைத்து விடுகிறோம், அவர் பாவியாக இருந்தபொழுது அவருக்கு பெயர் சவுல் என்று இருந்தது. ஆண்டவர் அவரை ரட்சித்த பொழுது தன்னுடைய பெயரை அவர் பவுல் என்று மாற்றிக்கொண்டார். இப்பொழுது ஞானஸ்நானம் பெறும்போதெல்லாம் பெயர்களை மாற்றுகிறார்களே, அதே போல இவருக்கும் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். யாக்கோபு என்று சொன்னால் குதிகாலை பிடித்து இழுக்கிறவன் என்று பெயரை ஆண்டவர் மாற்றி இஸ்ரவேல் நீ இளைய ஒரு இளவரசனாக என்னோடு கூட ஆளுகை செய்கிறவனாக உன்னை மாற்றுகிறேன் என்று சொன்னாரே, அதே போலதான் சவுலையும் பவுலாக மாற்றிவிட்டாரோ என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். சவுல் என்கிற பெயருக்கு அர்த்தம் கேட்டு பெற்ற என்கிற ஒரு எபிரேய பெயரினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அங்கே சவுல் ரோம குடியுரிமையை பெற்றிருந்தபடினாலே பவுல் என்கிற பெயரையும் அவன் உடையவனாக இருந்தான். ரோமருடைய அந்த பெயரின்படி கிரேக்க மொழிபெயர்ப்பிலே அவரை சின்னவர் என்று சொல்லி அந்த அர்த்தமுடைய பவுல் என்கிற பெயரையும் அங்கே சவுல் வைத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் இன்றைக்கு கத்தோலிக்க வேதாகமத்திலே அவர்கள் அவரை குறிப்பிடும் பொழுது சின்னப்பர் என்று குறிப்பிடுகிறார்கள். சின்னவர் என்கிற அர்த்தமுடைய பெயரை உடையவராக இருக்கிறார். சவுலை அறிமுகப்படுத்துகிற பொழுது லூக்கா 7வது அதிகாரம் 58ஆம் வசனத்திலே சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபன் அவங்க சவுளை குறித்து அங்கே அறிமுகமாகிறதை நாம் பார்க்கிறோம். 13:9 அதைத்தான் இங்கே லூக்கா பவுல் என்று அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சவுலுடைய நாட்களாகட்டும் இன்றைக்காகட்டும் 2 பெயர்கள் இருப்பது ஒரு சாதாரண காரியம். யூதரான சவுல் யூதர்களை சந்திக்கும் பொழுது தன்னுடைய பெயரை சவுல் என்று சொல்லியும், ரோமர்களை சந்திக்கும் பொழுது ரோம குடியுரிமை பெற்ற தான் பவுல் என்கிற பெயரை உடையவர் என்பதையும் அவர் அறியப்படும்படியாக 2 பெயர்களையும் பயன்படுத்தினார் என்பதை விளக்கும் வண்ணமாகத்தான் இங்கே லூக்கா சொல்ல முற்படுகிறார். இதனைத் தொடர்ந்து யூதர்கள் நடுவில் ஊழியம் செய்கிற அந்த சவுல் இப்பொழுது அங்கே பம்பிலியா தேசத்திலே இருக்கக்கூடிய பாப்போ பட்டணத்திலே இருக்கக்கூடிய செர்கியூ பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோம அதிபரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது அவனுக்கு உருவாகிறதை பார்க்கிறோம்.
சவுல் என்று அழைக்கப்பட்ட பவுலினுடைய சுபாவம் என்ன, ஊழிய பாதையிலே அவர் எப்படியாய் நடந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் அந்த சபைக்கு எழுதுகிறார். யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனைப் போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களைப் போலவும் ஆனேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனும் போல நான் மாறினேன் என்று சொல்லுகிறார். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஆகவே சிலர் நினைப்பது போல சவுலாக இருந்தவர் ரட்சிக்கப்பட்ட போது பவுல் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார் என்று நினைக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பின்பும் பல முறை அவர் சவுல் என்றே அழைக்கப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரை சந்தித்த பொழுது சவுலே சவுலே என்று சொல்லித்தான் அழைத்ததை பார்க்கிறோம். நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். பர்னபா சவுலை தேடி அங்கே தர்சு பட்டணத்துக்கு போனான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே லூக்கா மாத்திரம் அந்த கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிற வார்த்தையை அவன் அங்கே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கே ஒரு அதிபரை பார்த்து அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூதனாக இருந்து யூத மார்க்கத்தை வெறுத்து ஒரு மாயவித்தைக்காரனாய் மாறின ஒருவன் வந்து, அவன் பெயர் எலிமா. எலிமா என்ற பெயருக்கு அர்த்தமே மாயவித்தைக்காரன் தான். அவன் பர்யேசு என்கிற பெயரை உடையவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பர்யேசு அப்படின்னா இன்னார், பர் என்பது இன்னாரின் மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை உடைய அங்கே ஒரு எலிமா மாயவித்தைக்காரன் சுவிசேஷம் சொல்லுகிறதை தடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தான் பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராக அங்கே அவனை பார்த்து சொல்லுகிறார், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. சிலருடைய பாவங்களை நாம் வெளியே சொல்லுகிறதற்கு கஷ்டப்படும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைகின்ற பொழுது அவர்களுடைய சுபாவம் முழுவதையும் நம்மால் சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இங்கே எலிமாவை குறித்து, பர்யேசு என்று சொல்லி அழைக்கப்பட்டவனை குறித்து, அந்த மாயவித்தைக்காரனாகிய யூதனை குறித்து, அந்த விழுந்து போனவனை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அந்த அதிபராயிருந்த செர்கியூ பவுல் சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவுக்கும் பெர்கே பட்டணத்துக்கும் வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து, இங்கேயும் அந்தியோகியா என்கிற ஒரு நாடானது, ஒரு பட்டணமானது இருக்கிறது. ஓய்வு நாளிலே அங்கே ஜெபம் பண்ணும்படியாக ஜெப ஆலயத்திலே அவர்கள் பிரவேசித்து அங்கே உட்கார்ந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளை தொடர்ந்து நாளைய தினத்திலே இதனுடைய தொடர்ச்சியாக அங்கே பவுல் செய்த காரியங்களை குறித்து, ஊழியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சவுலாகிய பவுல் இங்கே ஆண்டவருக்காக அத்தனையாக எல்லாருக்கும் எல்லாமாய் மாறி ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியில் பலவீனர்களுக்கு பலவீனரைப் போல மாறி, படித்தவர்களுக்கு நாம் படித்திருந்தால் நம்முடைய கல்வியை பயன்படுத்தி எல்லாருக்கும் எல்லா மாணவர்களைப் போல மாறி இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.